நீங்க நிறைய பேர் கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் இந்த போனை நான் ரிவ்யூக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த போன்ல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போன் மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல மட்டும் 100 வீடியோ பண்ணியிருக்கோம், லாங் வீடியோ, எல்லாமே ஆர்கானிக்கான ரிவ்யூ தான். ஆனா உங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்ப இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்த்தலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதே விஷயம் தான், உள்ள எதுவுமே இருக்க போறது இல்ல. ஒரு போனு, டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இஜெக்டர் பின், இவ்வளவுதான் பாக்ஸ்ல. உங்களுக்கு சார்ஜர் பாக்ஸ்ல வராது. இப்ப சார்ஜரை பத்தி பேசும்போது இதோட பேட்டரி லைஃப் தெளிவா இப்ப பார்க்கலாம். இதுல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 25 வாட்கான சாம்சங் சார்ஜர்ல இதை நான் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 1 hour 53 minutesல இருந்து 2 hours 7 minutes வரையுமான டைம் எடுத்துக்கிச்சு. இது அண்டர் 20,000 இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி, அண்டர் 15,000 இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் கம்மியான ஸ்பீடு தான். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃப், ஸ்கிரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கிரீன் ஆன் டைம் தான் தருது. ஆனா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள இருக்குல்ல, இதை கன்சிடர் பண்ணும்போது இதோட பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா எனக்கு இல்லைங்க. சரி, எவ்வளவுதான் அப்படி ஸ்கிரீன் ஆன் டைம் வந்துச்சுன்னு கேட்கறது புரியுது. இதுல உங்களுக்கு ஒரு 7.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் வந்துச்சு. இது நான் 2 days கண்டினியூஸா க்ளோஸா மானிட்டர் பண்ணியிருந்தேன். இதுல எனக்கு நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருந்தேன். இதுல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 1 hour அதிகமான பேட்டரி லைஃப் கிடைச்சிருந்தா சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அது மாதிரி நடக்கல. நெக்ஸ்ட் இந்த போன்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு 220 கிராமுக்கு மேல வெயிட் இருக்கு. அதுக்கும் காரணம் இதுல யூஸ் பண்ணிருக்க பேட்டரி தான். ஆனா அது ஆக்சுவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது நீங்க 1 ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த வெயிட் கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த போன்ல இங்க டிஸ்பிளேன்னு வரும்போது இங்க உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு இன்டோர் பிரைட்னஸும் சரி, அவுட்டோர் பிரைட்னஸும் சரி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த அவுட்டோர் பிரைட்னஸ் பத்தி பேசும்போது நார்மலான லைட்டிங் கண்டிஷன்ல நல்லா இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரீமான சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு 15,000 செக்மெண்ட் 20,000 செக்மெண்ட்ல இருக்கிற இந்த மாதிரி ஒரு 2 போன்ஸை எடுத்துக்கோங்களேன். இதை கம்பேர் பண்ணும்போது கூட இதுல இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஸ்கிரீன் விசிபிலிட்டி கிடைச்சிருக்கணும். ஆனா அது மாதிரி நடக்கல. இங்க உங்களுக்கு 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் விட்டுட்டு இப்ப யூடியூப் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 4K வரலியமான விஷுவல்ஸ் பார்க்க முடியும். இது எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததா உங்களுக்கு 4K HDR வீடியோ சப்போர்ட்டுமே யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா ஸ்மூத்தா இந்த போன்ல ஒர்க் ஆனிச்சு. இங்க உங்களுக்கு 60, 120 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸுமே இந்த பிரைசிங்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனா ஆஸ்தட்டிக்னு பார்க்கும்போது இந்த பார்டர்லாம் இந்த பிரைசிங்ல இருக்கிற மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ஆனா இன்னொரு சொதப்பலான ஒரு ஏரியான்னு பார்த்தோம்னா இதோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். இங்க உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இங்க உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது அக்யூரேட்டா வேலை செய்தான்னு கேட்டா வேலை செய்யுது. ஆனா 2 டைமுக்கு ஒரு டைம் தான் அக்யூரேட்டா வேலை செய்யுது. இதுவுமே இந்த பட்ஜெட்ல இருக்கிற மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சொதப்பல் மூவ்மெண்ட் தான். மற்றபடி உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் நல்லா அக்யூரேட்டா தான் வேலை செஞ்சுச்சு. ஆனா இந்த போன்ல எனக்கு இம்ப்ரெசிவா பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட ஸ்பீக்கர்ஸ். இங்க உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாட்டம்ல இருக்கிற வால்யூம் தான் உங்களுக்கு அதிகமா கேட்கும். இந்த பிரைசிங்ல இருக்கிற மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா லவுடாவும் இருக்கு, ரொம்ப கிளியராகவும் இருக்கு. இங்க உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்ல 5.3 வரலியமான சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு வரலியமான சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு இருக்கு. அடுத்ததா இந்த போன்ல நல்லா பண்ணிருக்க விஷயம் இதோட 5G ஸ்பீட் நல்லாவே இருந்துச்சு. பெரிய அளவுக்கான நெட்வொர்க் டிராப்லாம் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கல, நல்லா ஸ்மூத்தாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆப்ஷனுமே ஒரு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுல குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு LPDDR4X ரேமோட சேர்த்து UFSல 2.2க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா காம்படிஷன் லெவலுக்கு இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் முக்கியமா இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இங்க உங்களுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சிமிலர் டிசைன் தான். இவங்க 2-3 வருஷமா ஒரே டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. இங்க உங்களுக்கு சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். ஆனா இந்த 4 கார்னர்ஸ்ல இந்த மோல்டு இம்ப்ரெஷன் நல்லாவே தெரியுது. இப்ப ஒரு 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் வர மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தான ஒரு கார்னர் கொடுத்துருக்கும் போது இந்த இடத்துல இந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் ஆஸ்தட்டிக்கா நல்லா இல்லைங்க. அதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த போன்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப்லாம் நிறைய பேர் விடுறாங்க. அதெல்லாம் ஓகேங்க. உங்களுக்கு டாப் ப்ரொடெக்ஷன்ல ஓரளவுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இந்த போன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பில்டு குவாலிட்டியில ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த போன்ல உங்களுக்கு எந்த ஒரு IP ரேட்டிங்குமே கிளைம் பண்ணல. பேசிக்கான வாட்டர் ஸ்ப்ரேல இருந்து கூட இந்த போன் தப்பிக்காது அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காரணம் என்னன்னா
இந்த சிம் கார்டு ட்ரே இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணோம்னா இங்க ஒரு ரப்பர் க்ரோமேட் கொடுத்துருப்பாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, இங்க ஏதாவது ஒரு தண்ணி பட்டு உள்ள போகுதுன்னா அதுல இருந்து இந்த போனை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். ஆனா இந்த போன்ல அது கூட மிஸ்ஸிங்க. இப்ப வர ஒரு 10,000 ரூபாய் போன்ல கூட அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த போன்ல அது கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவா இருக்குங்க. சரி, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வருவோமே. இங்க எக்ஸினோஸோட 1380 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ல உங்களுக்கு ஆண்ட்ராய்டுல 6 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. உங்களுக்கு 3D மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல ஓரளவுக்கு டீசன்டான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, தெர்மல் த்ராட்லிங்ல ஸ்டில் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இங்க உங்களுக்கு 64%க்கான ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்குது. இங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, மோட்டோ G35 ரிவ்யூ பண்ணும்போது, என்னடா மத்த எல்லா ரிவ்யூவர்ஸ்க்குமே உங்களுக்கு 80%க்கு மேல ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, உனக்கு மட்டும் என்னடா 60-65 கிடைச்சிட்டு இருக்குது, யாரடா ஏமாத்த பாக்குறேன்னு கேக்குறாங்க. மேனிபுலேட் பண்றவங்களாம் விட்டுட்டு உண்மையா ரிவ்யூ பண்றவங்களை பிடிச்சி கடிச்சு கொதறதுல அப்படி என்னதான் லாபம்ன்றது எனக்கு தெரியல. அடுத்த டைம் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, இதோட பெஞ்ச் மார்க்ல எப்படி இருந்துச்சுன்றதை இப்ப பார்த்துட்டோம். ரியல் லைஃப்ல இந்த போன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதையும் இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த போன் உங்களுக்கு நார்மலான மல்டி டாஸ்கிங்லயும் சரி, நார்மலான ஸ்க்ரோலிங்லயும் சரி பெரிய பிரச்சனைகள் எதையுமே கொடுக்கல. அதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க இந்த போனை ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காகவும் இந்த போனை நீங்க கொடுக்கலாம், அதுலயே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த போனை நீங்க கேமிங்காக கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15 இருந்து 30 நிமிஷத்துக்கான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஆனா அதுக்கு மேல எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த போன் வந்து தாக்கு பிடிக்காது. இதுல உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட்ல 60 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளேயபிள் தான், ஆனா ஒகேஷனலா உங்களுக்கு லேக் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இங்க சாஃப்ட்வேர்ஸை பத்தி பேசும்போது இங்க நிறைய பில்டப்ஸ் எப்பயுமே இதை சுத்தி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த முறை பண்ணும்போது இங்க உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் 50 அப்ளிகேஷன் மேல இருக்கு. உங்களுக்கு கிளியரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வகையில நல்லது. ஒரு சில பேனர் ஆட் மட்டும் வருது, அதையும் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் என்னன்னா, சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்காத 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போன் நான் செக் பண்ணும்போது டிசம்பர் அப்டேட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குது. சரி, ஃபைனலா இந்த போனோட கேமராஸ் பத்தி பேச போறோம். இப்ப நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர் 15,000ல ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் போன் சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்குன்னு ஃபிளா இல்லையான்னு கேட்டா இருக்கதான் செய்யுது. ஆனா பிரைசிங்கை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற 13 மெகா பிக்சல் இந்த பிரைசிங்ல இருக்கிற மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே காம்பீட் பண்ணுது. இதுல எடுக்கிற பிக்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தரமாவே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் கேமரா. இதே இப்ப பேக் சைடு வரும்போது உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க மோனோவா இருக்கிற அந்த மேக்ரோ சென்சாரை விட்டுருங்க. அது தவிர்த்து பார்த்தோம்னா பிரைமரி உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சென்சார். இங்க உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டா இருக்கிறது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சார். இங்க அல்ட்ராவைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே லைட்ல ஓரளவுக்கு டீசென்டான பிக்சர் குவாலிட்டி நீங்க எதிர்பார்த்தாலும் டீடைல்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. சரி, ஓகே, இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு பிரைமரிக்கு போகும்போது இங்க உங்களுக்கு பேலன்ஸான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு டே லைட்லயும் சரி, லோ லைட்லயும் சரி ஓரளவுக்கு நல்ல விதமான பிக்சர்ஸ் கொடுக்குது. ஆனா ஒரு சில ஏரியால மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. இப்ப இதோட வீடியோ சைட் போகும்போது இந்த பிரைசிங்ல மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு சாலிடான வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டெபிலிட்டியும் சரி, பிக்சர் குவாலிட்டியும் சரி, வீடியோ எடுக்கும்போது நல்லாவே இருக்கு. இங்க உங்களுக்கு பேக்ல 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயுமே ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணலினாலும் சரி ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே, இந்த போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்றதும் புரியுது. இந்த இடத்துல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத இப்போ ஒரு ஷார்ட்டாவும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த போன்ல உங்களுக்கு டிஸ்பிளேவோட குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டியுமே இந்த பிரைசிங்க நல்லாவே இருக்கு. இங்க நெட்வொர்க்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கேமரா வந்து உங்களுக்கு பேலன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டரி லைஃப் தான். ஆனா 6000 mAh பில்டப் கொடுக்குற லெவலுக்கான பேட்டரி லைஃப் கிடையாது. மழை தண்ணி இல்ல சாரல் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு அன்இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம். சரி, இதோட நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது இங்க உங்களுக்கு ஐபி ரேட்டிங் கொடுக்கவே இல்லை, அது ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இதுல கிடைக்கல. உங்களுக்கு தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூ இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட், சைட் மவுண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்றத நான் நம்புறேன். இந்த போனோட இங்க பிரைசிங்னு பார்க்கும்போது ரீசெண்டா 14,000 ரூபாய் வரைக்கும் சேல்ல போயிட்டு இருந்துச்சு. இதை தவிர்த்து சில நேரங்கள்ல 17,000 ரூபாய் அந்த மாதிரியும் சுத்திக்கிட்டே இருக்கு. 14,000 ரூபாய் வரும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த பிரைசிங்க்கு நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ்லாம் ஓகேனா கண்டிப்பா இந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம்.